செம்ம டேஸ்டா நல்ல காரசாரமான இந்த பீஃப் சுக்கா பரோட்டா நெய்ச்சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியா இருக்கும். இந்த பீஃப் சுக்காவை எப்படி குயிக்கா செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் பீஃப் வந்து எடுத்திருக்கேன். இதுல இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது பிரஷர் குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 2 விசிலுக்கு வேக விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமா ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா வதங்கினா போதும். இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை மணம் போற வரையும் வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மசீர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண இந்த மசாலா தூளை வந்துட்டு ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பரட்டிட்டு நம்ம வேக வச்சிருக்க இந்த கறியை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல காரசாரமான இந்த பீஃப் சுக்கா ரெடி ஆகியிருக்கும். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி பரோட்டா கூட நெய் சோறு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.